அந்த கருத்து என்னவென்றால், இட் பியூரிஃபைஸ் மீ, இதை ஒரு நாள் சுத்தம் பண்ணுகிறது. இதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன். அந்த இடத்துல பொன்னை புடமிடுகிறது போல என்னை அவர் புடமிடுவார். மல்கியா 3:2 மல்கியா 3:2 வேதம் சொல்கிறது, அவர் புடமிடுகளுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலும் இருப்பார். இஸ் அ ரிஃபைனர். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை புடமிடுகிறவர். அவர் புடமிடுவது உடைப்பதற்காக அல்ல, உருவாக்குவதற்காக. அந்த வார்த்தை சொல்கிறது மல்கியா 3:3 அந்த வார்த்தை, அவர் வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். யாரை சுத்திகரிக்கிறார்? பாவிகளை அல்ல, பரிசுத்தவான்களை, நீதிமான்களை. திரையில் பாருங்கள், லேவியின் புத்திரரை அவர் சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவராய் இருக்கும்படிக்காகவும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போல